இதுதான்டா கதை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அதுதான் கடைசியாக இருந்துச்சு டிசம்பர் மாதத்தில். அதுக்கப்புறம் ஆளே காணாமே போயிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் இதுதான் கடை GWG vs K அப்படின்னு சொல்லி நம்ம காட்ஸில்லா vs இந்த படத்தோட ட்ரெய்லரை வச்சது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் கூட இருக்கிற அந்த கதைகளையும் லைட்டாக மூவ் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் அந்த ஒரு வீடியோ நினச்சி கூட பார்க்கல. அது எனக்கு இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும்போது அது எனக்கு ஒரு சின்ன பூஸ்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் 3 பேர் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 1000 சொல்லப்போனால் ஒரு சிங்கிள் வீடியோ 1000க்கு போகுது. எனக்கு எப்பா பெரிய விஷயங்க அது. எனக்கு சொல்லப்போனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதுதான்டா கதை பார்ட் 2 அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. பார்ட் 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த விஷயங்களை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். பட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பீங்க நிறைய மிஸ்டேக் இருக்குது. சொல்லப்போனால் ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் ஆடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மைக் அதே மைக் தான், எப்படி இருக்குன்னு எனக்கு கிளியராக தெரிலங்க. அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஓவராக பேசாமல் நம்ம ட்ரெய்லரை அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவோம். ஆரம்பிக்கலாமா? கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் கிளியராக ஃபோட்டோவாக காட்டுற அந்த ஷாட்டில் நீங்கள் ட்ரெய்லரில் நல்லா போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா 3 ஷேடில் காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த பர்பிள், சொல்லப்போனால் பர்பிள்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்லலாம். அது ஒரு டார்க் பிங்கானு கிளியராக தெரியலங்க. அது ஒயிட் அண்ட் பிங்க்குன்னு சொல்லுவோமா. ஸோ அந்த கலரில் ஒரு ஷேட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷேடில் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம கிங் ஆஃப் மான்ஸ்டரில் அவர் வந்து அந்த ஹீட் வெளி பண்ணுற அந்த ரேடியேஷனை ரொம்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டிங் மெல்ட்டிங் பவரில் ஹெல்ப் பவரில் இருப்பாரோ அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி. சொல்லப்போனால் அந்த ஃபார்ம்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரிக்கல் ஃபார்மில் அந்த பவரை வெளிக்கொண்டு வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று அட்டாமிக் பிரெத்தோட அவர் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அட்டாமிக் பிரெத்துங்கிறது சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் நம்ம காட்ஸில்லாவை 3 ஷேடில் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மோட பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உண்மை. பட் ஸ்டோரி படி பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு காட்ஸில்லா vs காங்கில் காமிச்சாங்களோ இதே இதில் அந்த ஜியாங்கிற அந்த பொண்ணை வச்சு தான் அந்த கதை மூவ் ஆகும்போது இவங்க எல்லாருமே காட்ஸில்லாவுக்குன்னு சின்ன இடம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே நிம்மதியாக இருக்காங்க. பட் ஜியாங்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கும் நம்ம காட்ஸில்லா வர்ஸ்க்கு இல்லை ஹாலோ எர்த்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அந்த ட்ரைபுக்கு இருக்குது, அந்த மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த சக்திகள் முன்னோர்கள்லேருந்து இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத காட்ட போகிறாங்க. அதுதான் உண்மையாக இருக்க போகுது. ஏன்னா அங்கே உள்ள ட்ரைபில் உள்ள கொஞ்சம் மக்கள் எல்லாருமே ஹாலோ எர்த்தில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம ட்ரெய்லர் நம்ம பார்த்துருந்தா கிளியராக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு சிக்னல் சொல்லப்போனால் அந்த ரேடியேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள மக்களுக்கு சிக்னல் வேறு மாதிரி வருது அப்படிங்கிறத ஷார்ட்டில் அழகாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை இவளால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் காங்காலையும் முடியுது, காட்ஸில்லாவாலையும் முடியுது. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அதை தேடி போவாங்க அப்படிங்கிறத நம்ம ரெபக்கா அவங்க கிளியராக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஷார்ட்டையும் காமிச்சிருப்பாங்க. எல்லோரும் போகிறாங்கப்பா அப்படி எதையை நோக்கி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க, பயப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கிளியராக கேட்டால் சொல்லணும்னா கிளியராக நம்மளுக்கு அது தெரியாத மாதிரியே படத்தில் மூவ் பண்ண போகிறாங்க. அதுதான் உண்மை. ட்ரெய்லர் ஷார்ட்டில் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கனாலே நம்மளுக்கு தெரிஞ்ச வர அந்த வித்தியாசமான ஓரங்கோட்டான் அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட்டான காங்கை தான் காமிச்சிருப்பாங்க. ஓரங்கோட்டான் காங்கை தான் காமிச்சிருப்பாங்களோ ஒழிய நம்மளுக்கு கூட இருக்கிற இன்னொருத்தன் வில்லனையே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த வில்லனை நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காட்டுறேன். அவன் அழகாக சின்னதாக ஒரு சைட்டில் சிக்கியிருக்கான். எனக்கு அதை பார்த்தா அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். அவன் காட்ஸில்லா கூட சண்டை போடுற மாதிரி இருப்பான். சரியா? அப்படியே பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஹாலோ எர்த்துக்குள்ளே போகிறாங்க. ஹாலோ எர்த்துக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரகசியங்களை சொல்லப்போனா ஹாலோ எர்த்துக்குள்ளே காங் வந்து எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, முன்னாடி நம்ம படத்தோட எண்டிங்கில் காங் ஒவ்வொரு இடமா அந்த அவங்களோட ராஜ்யத்தை சுற்றி அங்கே ஒவ்வொரு இடமா போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பி பூமிக்கு தான் வந்திருக்காங்க, பூமியில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி தான் அவங்க திரும்பியும் ஹாலோ எர்த்துக்குள்ளே போகிறாங்க. அதுவும் ஹாலோ எர்த்துலேருந்து தான் வருது அப்படிங்கும் போது தான் அங்கே தான் போய் தேடும் போது காங்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னென்னா ஆபத்தான கைகள், ரொம்ப எச்சரிக்கையாக இல்லை வார்னிங்காக இல்லைனா ஒரு போருக்கான அறிகுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கிது. சொல்லப்போனால் சிக்னல்னு சொல்ல முடியாது, ஒரு
கொடூரமான விஷயம் நடக்குது இந்த இடத்துல. அது ஒரு கைத்தடமாக இருக்கிறத மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு இன்னொரு காங் இருக்கிற மாதிரி தெரியுது. காங் மட்டும் இல்லைங்க, ஒரு மினி காங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கே உள்ள நம்ம ஆட்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா இவங்கெல்லாம் இருக்காங்களா, காங்க தான் கடைசி இனம்னாங்களா, இப்போ பார்க்கும்போது மினி காங் இருக்குது அப்படிங்கும் போது தான் இவங்களுக்கு கொஞ்சம் அதிசயமான விஷயங்கள் தெரிய வருது. ஏன்னா காங்கோட இனம் இங்கே அழியல அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஷாடாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காங்கோட அந்த இனம் வந்து ஒரு அடிமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஷாடாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பார்க்கும்போது எல்லாருமே போர் சண்டைகளில் ரொம்ப உற்சாகமாக ஹூ 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 அப்படிங்கிற அந்த கத்தலில் இருக்காங்க. மேபி காங்க உற்சாகப்படுத்தலாம், இல்லைன்னா அந்த உரங்கோட்டானா உற்சாகப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உரங்கோட்டான் ரொம்ப கோபத்தில் இறங்குறது மட்டும் இல்லாமல் காங்க போலன்னு புழக்கிறாரு. அது மட்டுமே இந்த சண்டையில் தான் நம்ம காங்குக்கு ஒரு கையில் ரொம்ப இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஷாட்டில் எல்லாமே நம்ம காங் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஹார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷாட்டில் நம்ம காங் இந்த இடத்துல தோக்குற மாதிரி இருக்கலாம் உரங்கோட்டான்கிட்ட. இந்த உரங்கோட்டான்கிட்ட தோற்றதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் வெளியே வரான். அவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொல்ல பண்ணிட்டானா உரங்கோட்டானும் இந்த மெயின் வில்லனும் சேர்ந்து தான் இந்த படத்தையே வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற அந்த அழிவில் இருந்து தான் வாரான். சொல்லப்போனால் இப்படி ஒரு பெரிய பேரழிவு நடக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக நெருப்பாக ஆரம்பிக்குது சண்டையில். அந்த நெருப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி தான் ஃபோர்ஷாடாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உரங்கோட்டானும் நம்ம வில்லன் அவன் பேர் என்னது ஷீமுவும் கை கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷிண்டுன்னு வச்சுருக்கலாங்க. ஷீமு, இந்த வில்லன் பேர் ஷீமு, ஒன் ஆஃப் த காட்ஸிலா மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன். வானத்தில் பறப்பான், ஒரு வகையான ட்ராகன்னே வச்சுக்கலாமா, அவனை டைட்டன் ட்ராகன் இதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சக்திகள் ஐஸ், சொல்லப்போனால் அட்டாமிக் பிரெத் எப்படி நம்ம பார்த்துருக்கோமோ அதே மாதிரி இவன் அட்டாமிக் பிரெத்தை வெளியே கொண்டு வரான். பட் அந்த இடத்துல வந்து ஐஸாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த அட்டாமிக் பிரெத்தோட பவர் வந்து ஐஸாக இருக்குங்கிறத நம்ம இந்த ஷார்ட் மூலமாக பார்க்கலாம். ஏன்னா காங் அதை அவரோட ஆக்ஸால் தடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காங் வந்து அந்த வில்லனை தடவை பார்க்கும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் பார்ப்பார். எவன்டா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வையை பார்த்துருப்பாரு. நம்ம ட்ரெய்லரில் அதை அழகாக காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. மேபி காங்கால ஒத்தாலாக அந்த உரங்கோட்டான் மட்டும் இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காட்ஸில் தடுக்க முடியாமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம டீம் அப் இருக்க போகுது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படிதானே இந்த படத்தில் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜியாங்கிற பொண்ணு வந்து ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணாக வளர்ந்துருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. கிளியராக பார்த்துட்டு தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் வந்து காட்ஸில் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். காட்ஸில் அளவாக தான் உணர முடியுது. ஆனால் காட்ஸில் என்ன பண்ணுதுங்கிறத தெரியிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே காங் சைட்லேருந்து தான் மூவ் ஆகும். காங் தான் எல்லாத்தையும் முன்னாடி போய் சண்டை கிண்டலாம் போட்டு கையெல்லாம் உடச்சிட்டு வந்திருப்பார். காட்ஸில் என்ன ஆனாருங்கிறது யாருக்குமே தெரியாது. மேபி காட்ஸில் வந்து தண்ணிக்குள்ளே போய் ஹைபர்னேஷனில் படுத்துக்கிட்டு அந்த பிங்க் வேர்ஷனாக எந்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ். ஏன்னா காட்ஸிலாவால் உணர முடியும்னு சொல்லியும் காட்ஸில் அங்கே வரல. எப்படி நம்ம காங்கால் உணர முடியும்னு சொல்லி காங் அங்கே வரல அப்படிங்கிறத அதே மாதிரி நம்ம காட்ஸிலாவால் உணர முடிஞ்சோம் அவர் ஹைபர்னேஷனில் இருந்தார் அதனால் வரல அப்படிங்கிற அதே தீரையே தூக்கிட்டு வந்து இங்கே போடுறேன். இதுவும் உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ கிளியராக கேட்டால் பார்க்கும்போது இதுக்கப்புறம் காட்ஸிலா எந்திக்கிறாரு, வராரு, வந்தோன்னே நம்ம தலைவர் சண்டை போடுறது ஒரே ஆள் தான், நம்ம காங் கூட தான். ஸோ காட்ஸிலா வர்சஸ் காங் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபைட்டை இந்த இடத்துல பார்க்க முடியும். சின்ன டீம் அப்புக்கு முன்னாடி அந்த ஷாட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹாலோ எர்த்லேயே நம்மளுக்கு காங்குக்கு நம்ம அந்த டெக்னாலஜிக்கலான ஹார்மை கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆலோ ஹெர்த்லேருந்து எப்படி வெளியே வராங்கன்னா எகிப்தில் உடச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தோன்னா காட்ஸில் வந்து நிற்காப்புல என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. அந்த சண்டையில் மோதல் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே முகத்தை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு கத்தலை கொடுக்குறாங்க. எப்படி நம்ம படத்தோட முடிவு காட்ஸ் வர்சஸ் காட்ஸில் வர்சஸ் வளருது காட்ஸில் வர்சஸ் காங்கில் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு சின்ன ரெண்டு பேருமே நின்று முறைச்சிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இவங்க முறைச்சிக்கிட்டு இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீம் அப் பண்ணி அந்த வில்லன்களை சுக்காக நொறுச்சினா தான் உண்டு, இல்லைனா ஒருத்தலால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மையான அப்படி பண்ணி தான் நம்ம காங் வந்து ஒருத்த கையை இன்ஜுரியில் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எல்லாம் நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி உரங்கோட்டாலும் நம்ம ஷீமுவும் வெளியே வந்து மக்களை தாக்கிட்டு இருக்காங்க. வெயிட் இந்த ஷாட்டை தான் நான் சொன்னேன். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், நமக்கு காட்டுற ஒரு ஷாட்டு.
தெரியுதா, நல்லா தெரியுதா? காட்ஸிலாவும் ஷீவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷீவும் பார்க்குறதுக்கு ஒரு ட்ராகன் மாதிரி பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு ஷாட்டில் பறந்துக்கிட்டே ஐஸை வச்சு மேலே இங்கே பூமியை தாக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்ஸிலாவும் ஷீவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஓரங்கோட்டனும் காட்ஸிலா இவன் காங்கும் எங்கப்பா அப்படிங்கும் போது இந்த ஷாட்டை எப்படி லைட்டாக நோட்டி பார்ப்போமா? என்னப்பா இவங்க ஓடி விளையாண்டுட்டு இருக்கானுங்களா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. இல்லைனா ஒரு 2 பேருமே ஐஸில் உறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேபி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த இதில் பார்க்கும்போது கிளியராக தெரியல இது காங்கு தானா அப்படிங்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறது ஒரங்கோட்டா தான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்காப்புல. காங்கு வந்துக்கிட்டே தான் இருக்காப்புல. ஒரங்கோட்டனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2மே அவங்கள தான் இருக்கணுங்கிறது என்னோடய கெஸ். ஏன்னா 2 பேருமே சொல்லப்போனோன்னா அந்த ஒரங்கோட்டானுமே அந்த ஷீமும் வெளியே வந்து இறந்து நாசமாக போன இடத்த திரும்பியும் நாசப்படுத்துறதுக்கு வந்து பூமியை தாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அதை மட்டும் இல்லாமல் அதை தடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி வந்திருக்காங்க, சண்டை போடுறாங்க. இந்த சண்டை இங்கே மட்டும் இல்லை, ஹாலோவத்துக்கும் போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த கட்டம் 3 பிரிவாக பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஒன்று வந்து 2 கிளைமேக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கிளைமேக்ஸ் வந்து பூமியில் நடக்கிற அந்த சண்டையாக இருக்கும், இன்னொரு கிளைமேக்ஸ் ஹாலோவத்தில் நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைப் நம்ம அந்த ஐயோ பாப்பா பேர் மறந்து போச்சு. பாப்பா பேர் என்னது முன்னாடியே சொன்னேனே, திடீர்னு ஞாபகம் வருது, திடீர்னு மறந்து போயிடுச்சு. அந்த பாப்பா காங்கோட ஒன்றுமையாக இருக்குல்ல, அந்த பாப்பா பேர் எழுதி கூட வைக்கலையே. சரி அந்த பாப்பானே சொல்லுவோம். அந்த பாப்பாவோட அந்த ட்ரைபோட மக்களையும் காமிக்காங்க. அதுவும் ஹாலோவத்தில் இருக்கிற மாதிரி அவங்களும் அவங்களோட ட்ரைபோட அந்த சிம்பிளில் வரைஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணும் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைபே மினுமினுக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைபுக்கும் இந்த ஹாலோவத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குங்கிறத அழகாக ஃபோர்ஷேடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஓவரால் கதை சொல்லணும்னா முன்னாடி போட்ட சண்டையில் கீழே ஏதோ ஹாலோவத்தில் கிசுமுசு நடந்து போயிடுச்சு. அங்கே இருந்த ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. என்னென்னா நம்ம காங்கோட இன்னும் அழியலை, அதை உரங்கொட்டாங்கிற ஒரு ஆண்டுகிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்கு நம்ம காங் எப்படி உள்ளே போகிறாப்புல சொல்லப்போனால் அவனோட சக்திகள் திடீர்னு வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அவனை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இல்லைனா அந்த ட்ரைப் மக்கள் எல்லாருமே தான் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிக்னல் வெளியே கொடுக்கலாம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு காங்கு டேரெக்டாக அவரோட சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட மக்களை பாதுகாக்கணும் வந்துட்டேன்டா அப்படின்னு உள்ளே போகும்போது தான் ஷீமுங்கிற ஒரு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஷீமு யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ்லாம் மாதிரி ஒருத்தன் ட்ராகன் மாதிரி இருக்கான், வானத்தில் பறக்கிறான், ஐஸ்லாம் விட்றான், ஏன்னா வித்தியாசமாக இருக்கானப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது தான் நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இந்த சண்டையை சொல்லப்போனால் காட்ஸ்லா வர்சஸ் காங்குக்கு நடந்த இந்த சண்டையில் காட்ஸ்லா வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே போய் படுத்து ஹாலோவத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஹைபர்னேஷனில் கிடக்காப்புல. அவர் திரும்பி எஞ்சி வந்து பார்த்தாருன்னா அவரோட கலர் வந்து பிங்க் கலரில் இருக்குது, வித்தியாசமாக இருக்கப்பா, என்னப்பா வண்ணமயமாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கூட அங்கே மிகப்பெரிய சண்டைகளே நடக்குது. இந்த ஷீமோ கூட காலத்தில் சண்டை போட, அந்த உரங்கோட்டன் கூட நம்ம காங் சண்டை போட, சண்டை ஹாலோவத்தில் சண்டை, பூமியில் சண்டை, கடைசியில் எப்படி சண்டை முடியுது அப்படிங்கிறத இந்த படம் எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது, என்ன ரகசியங்கள்லாம் சொல்ல போகிறாங்கிறத பொறுத்து பார்ப்போம். அவ்வளோதான் அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சது கிளியராக புரிஞ்சதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல. ஆனால் இது தாண்டா கதை, பார்ட் 2 தாங்க. இது ட்ரெய்லராக இருந்தாலும் பார்ட் 2வாக இருந்தானே இது தாண்டா கதை, பார்ட் 2. நான் பார்ட் 1 முடிச்சுட்டு போனால் பார்ட் 2 ஆரம்பிக்கிறேன் இந்த சேனலில் திரும்பியும் ஸ்க்ராட்சில் இருந்து. நாளைக்கு ஒரு வீடியோ வித்தியாசமாக வரும். மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பாய்.